ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நாம இந்த சைனீஸ் ரொமான்டிக் ரிவெஞ்ச் ட்ராமாக்கான 3rd எபிசோட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நாம இன்னைக்கான எபிசோட்குள்ள போகலாம். இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல பார்த்தோம்னா மிஸ்டர் ஜியை மீட் பண்றதுக்காக போயிருக்க நம்ம ஹீரோ எந்த ஒரு பயமும் இல்லாம உன்னோட வீடு பார்க்க ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ விற்கிற ஐடியா இருந்தா நானே இதை வாங்கிக்கிறேன்னு சொல்ல கடுப்பாகிடுறவன், ஒழுங்கா நான் கட்டின டெபாசிட் காசை எனக்கு திரும்ப கொடுத்துரு, இல்ல உங்க 2 பேரோட வீடியோவை நான் வேர்ல்டு ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவேன்னு மிரட்டுறான். நீ ப்ராஜெக்டுக்காக காசு கட்டினது மிஸ்டர் லின் கிட்ட, அப்புறம் ஏன் தேவையில்லாம என்னையும் என் அசிஸ்டண்டையும் ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கன்னு ஹீரோ கேட்க, ஒரு விதத்துல நீயும் அவளும் இந்த பிரச்சனையில இன்வால்வ் ஆகியிருக்கீங்க, முக்கியமா அவளை நம்பிதான் நானுமே காசு கட்டினேன், ஸோ இதுக்கு நீங்க தான் பொறுப்பு, அதனால மரியாதையா என் டெபாசிட் காசை திரும்ப கொடுத்துருங்க, இல்ல நான் வீடியோவை பப்ளிக் பண்ணிடுவேன்னு மிரட்டவும், அப்படி நீ ஏதாவது பண்ணினா அடுத்த செகண்ட் நீ உயிரோட இருக்க மாட்டேன்னு ஹீரோ மிரட்ட, அப்பவா நாம 2 பேரும் சேர்ந்தே சாகலான்னு மிஸ்டர் ஜி அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோவால டிஃபென்ஸ் பண்ண முடியல, டக்குன்னு ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துறவும் மிஸ்டர் ஜி அவனை கத்தியால குத்த வரும்போது கரெக்டா நம்ம ஹீரோயின் கோல்ட் ஸ்டிக்கால அவன் மண்டையில அடிச்சு மட்டை பண்ணி பக்கத்துல இருக்கிற ஸ்விம்மிங் பூல்ல தள்ளிடுறாங்க. நல்ல நேரத்துக்கு வந்து என்ன காப்பாத்தின, இல்ல நான் பரலோகத்துக்கு போயிருப்பேன், பேசாம நீ இவனை கொன்னுட்டா என்னன்னு ஹீரோ கேட்க, இவனை கொன்னா அப்புறம் நான் தானே ஜெயிலுக்கு போகணும், அப்படிலாம் நான் கஷ்டப்பட விரும்பல, அதே நேரம் மரணங்கிறது ஒரு முடிவாகிறாது, பண்ண தப்புக்கு அவன் காலம் ஃபுல்லா அனுபவிக்கணும்னு சொல்லி ஹீரோவை அழைச்சிட்டு போயிடுறாங்க. ஆனா என்ன, திடீர்னு பயங்கரமா ஃபீவர் அடிக்க ஆரம்பிச்சிருது, குளிர் தாங்க முடியாம ஹீரோயின் நடுங்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு ஹீரோ பிளாங்கெட்லாம் போத்தி விடுறான். பட் அப்பயுமே ஹீரோயினால கண்ட்ரோல் பண்ண முடியல. எதுக்காக இப்படி கஷ்டப்படுற, வேணும்னா என் மேல சாஞ்சுக்கோயேன்னு ஹீரோ ரொம்ப தயக்கத்தோட சொல்லவும் வேற வழி இல்லாத ஹீரோயின் ஹீரோ பக்கத்துல வராங்க. என்னமோ இப்பதான் இவங்க 2 பேரும் நெருக்கமா பழக ஆரம்பிச்சிருக்கிற மாதிரி நம்ம ஹீரோ வெக்கப்பட்டுக்கிட்டே ஹீரோயின் ஷோல்டர்ஸ் மேல கை போடுறாரு. அதுவே இங்க கடங்காரங்களுக்கு பயந்து தலைமறைவா சுத்திட்டு இருக்க மிஸ்டர் ஜி இப்ப ரகசியமா ஸ்டே பண்ணிருக்க அபார்ட்மெண்ட்குள்ள வந்து பார்த்தா அங்க அவனுக்கு முன்ன 4-5 தடியன்ஸ் எல்லாம் கையில பெரிய பெரிய உருட்டுக்கட்டையை வச்சுட்டு நிக்கவும் மிரண்டு போய் எங்க இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான். பட் விடாம அவனை லாக் பண்ணி எங்க கிட்ட வாங்கின கடன் காசை எப்ப நீ திரும்ப தர போறன்னு கேட்க, எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கடனை திரும்ப கொடுத்துடுறேன்னு காலில் விழுந்து கெஞ்சுறான். உன் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, பத்தாததுக்கு மிஸ்டர் கூவும் உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டாருன்னு நான் கேள்விப்பட்டேன், இதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் எங்கள் பாஸ் கிட்ட பேசிக்கோன்னு சொல்லவும் யார்டா அந்த பாஸ்ன்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் வராங்க. நீயா, அப்போ நீ தான் பிளான் பண்ணி வேணுக்குனே என்ன இந்த ட்ராப்குள்ளே சிக்க வச்சியா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு அட்டாக் பண்ண போகவும் ஹீரோயின் அவன் கண்ணத்தில் பலார்னு அப்பி, குயின்காக தான் இது எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டு இருக்கேன், அவளுக்கு நீ பண்ண துரோகத்தை என்றைக்குமே என்னால் மறக்க முடியாதுன்னு சொல்லவும், என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும், நான் குயினை எந்த அளவுக்கு உண்மையாக நேசிச்சேன் தெரியுமான்னு இவன் சொல்ல, எதுவும் பேசாத, வாய மூடு, இதுக்கப்புறம் நீ கொடுக்குற விளக்கத்தை கேட்க எனக்கு விருப்பம் இல்லை, தடியன்ஸ் இவன் கையை அடிச்சு உடைங்கன்னு சொல்லவும் செம்ம கடுப்பாகிடுற மிஸ்டர் ஜி நம்ம ஹீரோயினை கத்தியால குத்த போயிடுறான். பட் கரெக்டா ஸ்பாட்டுக்குள்ள வந்து ஹீரோ அவங்களை காப்பாத்திடுறான். அப்புறம் என்ன, தொக்கா மாட்டிக்கிட்ட மிஸ்டர் ஜியை லாக் பண்ணி அங்க இருக்கிற எல்லா தடியன்ஸும் சேர்ந்து கை காலை உடச்சி போட்டுடுறாங்க. பட் இது எல்லாமே மிஸ்டர் ஜியோட கனவு தான். ஆனா எங்க இதெல்லாம் உண்மையா நடந்துருமோன்னு சொல்லி ரொம்ப பயந்து போயிடுற மிஸ்டர் சி ஒரு பைத்தியக்கார மாதிரி ரோட்ல கத்திக்கிட்டே என்னை விட்டுருங்க, நான் இந்த தப்பும் பண்ணல, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி கத்திக்கிட்டு அலறிக்கிட்டு ரோட்ல ஓடுறான். அப்ப அவனை கார்ல யாரோ ஃபாலோ பண்ணி வராங்க. மூச்சு வாங்கி ஒரு இடத்துல போய் அவன் உட்கார்ந்ததுமே சகப்பு கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு பக்கத்துல வந்து உட்கார்றா. திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் தலையில இருந்து ரத்தம் ஊத்துது. ஐயோ, தயவு செஞ்சு என்னை விட்டுரு, நீ நினைக்கிற மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணல, இப்ப என்ன நான் செத்தா நீ நிம்மதியா இருப்பீல, அப்ப நான் செத்து போறேன்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற லேம்ப் போஸ்ட்ல டங்குன்னு போய் மோதிக்கிட்டு மிஸ்டர் ஜி மயங்கி விழுந்துடுறான். அப்பயுமே நம்ம ஹீரோயினுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல, ஸோ ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுறவங்க வீட்டுக்கு வந்து பியானோ வாசிக்கிறத பார்த்துட்டு, பரவாயில்லையே உனக்கு இதெல்லாம் தெரியுமான்னு ஹீரோ கேட்க, சில விஷயங்களை நாம நமக்கு தெரியாமலே செய்வோம், அந்த மாதிரி தான் நானுமே இப்போ பியானோ வாசிக்கிறேன், சின்ன வயசுல எனக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகிடுச்சான், ஸோ என்னோட மெமரிலாம் லாஸ் பண்ணிட்டதுனால அதுக்கு முன்னே என்ன நடந்துச்சுங்கிற எதுவுமே எனக்கு தெரியாது, மேபி நான் அந்த டைம்ல பியானோ கத்துருந்துருப்பேன் போல, அதனால தான் இப்போ வாசிக்கிறேன்னு ஹீரோயின் சொல்ல, இந்த பொண்ணு என்ன பேசுதுங்கிறதே புரியாம ஹீரோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறாரு. கட் பண்ணா லேம்ப் போஸ்ட்ல மோதி மண்டையில் அடிபட்டு நடுரோட்ல மயங்கி விழுந்து கடந்த மிஸ்டர் ஜியை யாரோ கடத்திட்டு வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க. யார்டா இந்த காரியத்தை பண்ணதுன்னு தெரியாம ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கவன் திரும்பி பார்த்தா நம்ம மிஸ்டர் கு. என்ன மச்சான் சௌக்கியமானு கேட்க, நீங்க எதுக்காக இப்படிலாம் பண்றீங்கன்னு திரும்ப கேட்கும்போது, நீ குயினுக்கு பண்ண துரோகத்தை என்னால மன்னிக்க முடியாது, அவளுக்காக தான் நான் இப்போ உன்னை பழி வாங்குறேன்,
மிஸ்டர் பையோட அசிஸ்டண்டான ஹீரோயின் மேனிங்க்கும் என்னோட சிஸ்டரான குயினுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு. அதனால தான் அவள் உன்னை மறைமுகமாக பழி வாங்கிட்டு இருக்கா. ஸோ நானுமே அவளுக்கு சப்போர்ட்டிவாக ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்ல, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்ட மாதிரி எனக்கும் குயினோட மரணத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எவ்வளவோ சொல்றான். எனக்கு தெரியும், பிகாஸ் இது நீ தனியா பண்ணல, உனக்கு துணையா நான்சி இருந்தா. ஸோ நீங்கள் கூட்டணி போட்டு பண்ண இந்த தப்புக்கு இப்போ எப்படி உன்னை கடத்தி வச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருக்கேனோ அதே மாதிரி கூடிய சீக்கிரம் அவளுக்குமே ஒரு சூப்பரான முடிவு கிடைக்க போகுது. அப்புறம் மச்சான், இன்னையிலேருந்து நீ நரக வேதனைனா என்னங்கிறத பார்க்க போற. இதுக்கப்புறம் உனக்கு சோறு தண்ணின்னு எதுவும் கிடையாது. ஆனாலும் நீ உயிரோட இருப்ப. எப்படி தெரியுமா? இதோ இந்த லிக்விட் நியூட்ரிஷன் மூலமா நான் உன்னை உயிரோட வச்சுக்க போறேன்னு சொல்லி இந்த குளுக்கோஸ் இருக்கும்ல ட்ரிப்ஸு, அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஏற்றிடுறான். சரி, நான் பண்ணது தப்பாவே இருக்கட்டும். எல்லாத்துக்கு முன்னாடியும் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல ஆசைப்படுறேன். ப்ளீஸ் என் பக்கத்தில் வாங்கன்னு மிஸ்டர் ஜி கூப்பிட, ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல போறான்னு நினச்சிக்கிட்டு மிஸ்டர் கோவுமே பக்கத்தில் போறாரு. பட் நம்ம ஆளு டக்குன்னு கழுத்தில் கடிச்சிடுறான். வலி தாங்க முடியாமல் கத்திக்கிட்டே மிஸ்டர் கோ அவனை தள்ளி விட்டுறவும் அவ்வளோதான், ரொம்ப வீக்காக இருக்கிற மிஸ்டர் ஜி மயங்கி விழுந்துடுறான். தென் நம்ம ஹீரோயின் பிளான் பண்ண மாதிரி தன்னோட எக்ஸ் ஹஸ்பண்டான மிஸ்டர் ஜியை பழி வாங்கியாச்சுங்கிற சந்தோஷத்தில் டின்னருக்காக ஹீரோவை வெளியில் அழைச்சிட்டு வந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தன்னோட மேரேஜ் சர்டிஃபிகேட்டை எரிக்கிற நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுக்கு முன்னால் நான் குயினா ஒரு முட்டாளா அவனை பற்றி எதுவும் தெரியாமல் அவனை நம்பி அவனை காதலிச்சேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கேவலமாக இருக்குன்னு சொல்லவும், ஆல்ரெடி முடிஞ்சு போனதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணுறதுல எந்த யூஸும் இல்லைன்னு ஹீரோ சொல்லவும், நான் எதை நினைச்சும் ஃபீல் பண்ணல, நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். குயினா வாழ்ந்தப்போ ஒரு பைத்தியக்காரி மாதிரி மிஸ்டர் ஜியை நம்பி அவனை காதலிச்சேன். ஆனா இப்ப மேனிங்கா மாறினதுக்கு அப்புறம் நல்லது எது கெட்டது எதுங்கிற எல்லாத்தையுமே நானே புரிஞ்சுக்கிட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் உமனா வாழ போறேன்னு சொல்லி சந்தோஷத்துல தாறுமாறா சரக்கடிக்க ஆரம்பிச்சிடுறான். கண்ட்ரோல் பண்றதுக்காக நம்ம ஹீரோ ஒரு கிளாஸ் ஆஃப் ஹாட் மில்க் ஆர்டர் பண்ணி குடிக்க சொல்லவும் ஹீரோயின் வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. செம டென்ஷன் ஆகிடுற ஹீரோ, நீ என் கூட சைன் போட்ட அந்த அக்ரிமெண்ட்ல நான் என்ன சொன்னாலும் அதுக்கு மறுப்பு தெரிவிக்காம செய்வேன்னு சொல்லியிருந்தேன். பட் இப்போ எதுக்காக ரிஜெக்ட் பண்றேன்னு கேட்டு கத்துறான். இத்தனை நாளா நான் உன் கூட ஒரு கட்டாயத்துக்காக தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். நீ ஃபோர்ஸ் பண்ணியுமே அதை தடுக்க முடியாம உனக்கு ஒய்ஃப் மாதிரி இருந்தேன். பட் இதுக்கப்புறம் உன் கூட நான் ஃபுல் ஃபிளெஜ்டா வாழ ஆசைப்படுறேன். மனப்பூர்வமா உன்னை ஏத்துக்க ஆசைப்படுறேன். அதனால நான் என்னையே உனக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எதுக்காக நான் அந்த குப்பை கான்ட்ராக்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு ஹீரோயின் கேட்கவும் நம்ம ஹீரோ செம்ம குஷியாகிடுறான். அப்புறம் என்ன, ஃபர்ஸ்ட் டைமா இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ரிலேஷன்ஷிப்பை ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கும்போது மிஸ்டர் கு வாண்டடா தன்னை செல்ஃப் இன்ட்ரோ பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம என் கூட வாங்க நான் உங்களை ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்ல, இருக்கட்டும் பரவாயில்ல நான் நடந்து போய்க்கிறேன்னு ஹீரோயின் ரிப்ளை பண்றா. பட் விடாம, நான் உங்க கூட பேச ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருந்தேன், இப்போதான் எனக்கு அதுக்கான சான்ஸ் கிடைச்சிது, ஸோ ப்ளீஸ் என் கூட வாங்கன்னு ரொம்ப கட்டாயப்படுத்தவும் ஹீரோயினுமே மிஸ்டர் கு கார்ல ஏறுறாங்க. நான் உங்களை ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கேன். பட் உங்களை பற்றின எந்த விஷயத்தையும் என்னால் தெரிஞ்சுக்க முடியல. உங்களை சுற்றி நிறையவே சீக்ரெட்ஸ் இருக்கும் போலையேன்னு மிஸ்டர் கு கேட்க, ஆமாம், மனுஷனாக பிறந்த எல்லார்கிட்டையுமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு சீக்ரெட் இருக்கும். பிகாஸ் சீக்ரெட்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை சுவாரஸ்யமாக வாழ முடியும்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் வந்ததுமே ஹீரோயின் இறங்கி போயிடுறாங்க. மிஸ்டர் குவோட ஆஃபீஸில் எம்ப்ளாயியாக வேலை பார்த்துட்டு இருக்க நான்சி ஒரு முக்கியமான ஃபைலை சப்மிட் பண்ண வரும்போது அவரோட லேப்டாப்பில் நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோவை பார்த்துட்டு செம ஷாக் ஆகிடுறா. அதே நேரம் மிஸ்டர் குவுமே உள்ளே வந்துடுறாரு. தன்னோட பிஏ கிட்ட, நான் என் சிஸ்டர் குயினுக்காக மேரேஜ் கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ண அந்த வீட்டில் இதுக்கப்புறம் அவளோட எக்ஸ் ஹஸ்பண்ட் மிஸ்டர் ஜி இருக்கக்கூடாது. உடனே அவன் திங்ஸ் எல்லாத்தையும் வெளியில் தூக்கி போட்டுட்டு வீட்டை லாக் பண்ணி சாவியை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அவங்களை அனுப்பி வச்சுட்டு நான்சியை பார்த்து என்ன விஷயம்னு கேட்க, என்கிட்ட மெர்க்குரின்னு ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் இருக்கு, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும், நீங்க ஒரு தடவை அதை பார்த்தா நல்லா இருக்கும்னு சொல்றா. ஆக்சுவலா இவ தான் மிஸ்டர் ஜியை ஏமாத்தி அந்த ப்ராஜெக்டை ஆட்டைய போட்டிருக்கா. பட் மிஸ்டர் கு எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, போய் உன் வேலையை பாருன்னு சொல்லவும், ஓகே சார், ஆனால் நான் ஹீரோயின் ஃபோட்டோ உங்கள் லேப்டாப்பில் பார்த்தேன், உங்களுக்கு அவளை தெரியுமான்னு கேட்க, உனக்கு தேவையில்லாத விஷயத்தில் மூக்க நுழைச்சி பல்பு வாங்காமல் ஃபஸ்ட்டு போய் உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாருன்னு சொல்லி அவளை விரட்டி விட்டுடுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததும் எதுக்காக நீ மிஸ்டர் குவை மீட் பண்ணன்னு ஹீரோ கேட்க, நான் ஒன்றும் அவரை பார்க்க போல, அவர் தான் என்ன தேடி வந்தாருன்னு சொல்லவும் ரொம்ப கோவப்படுற நம்ம ஆளு வழக்கம் போல கோல்டு வாட்டரில் நிற்க வச்சு பனிஷ்மெண்ட் தராரு. நீங்கள் என் மேலே ரொம்ப கேரிங்காக இருக்கீங்கன்னு நினச்சேன், பட் இவ்வளோ ஜெலஸாவீங்கிறது எனக்கு தெரியாமல் போச்சுன்னு ஹீரோயின் சொல்லவும், நீ உன்னோட அழகை வச்சு யாரையும் செடியூஸ் பண்ண மாட்டேன்னு அந்த கான்ட்ராக்டில் சைன் போட்டிருந்த, இப்போ நீ அந்த கான்ட்ராக்டை மீறினதுனால தான் நான் உனக்கு பனிஷ்மெண்ட் தரேன்னு ஹீரோ சொல்ல, என்ன காரணத்துக்காக நான் மிஸ்டர் கு கூட பழகிறேங்கிறது தெரியும், அப்புறம் எதுக்காக என்னை கஷ்டப்படுத்துறீங்கன்னு ஹீரோயின் கேட்கும்போது, நீ மிஸ்டர் குவை வச்சு நான்சியை நெருங்க ட்ரை பண்றங்கிறது எனக்கு புரியுது, பட் எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்கு. என்னதான் மிஸ்டர் கு உனக்கு அண்ணனா இருந்தாலும் கூட பிறந்த அண்ணன் இல்லல.
முக்கியமா இப்ப நீ அவனோட சிஸ்டர் குயின் இல்ல, என்னோட பர்சனல் அசிஸ்டன்ட் மேனிங். ஸோ உன் மேல அவனுக்கு க்ரஷ் வர நிறையவே சான்சஸ் இருக்கு. அதனாலதான் நான் உனக்கு பனிஷ்மெண்ட் தரேன்னு சொல்ல, தேவையில்லாத விஷயங்களை கற்பனை பண்ணி பைத்தியக்காரத்தனமா பேசாதீங்க மிஸ்டர் பைன்னு ஹீரோயின் கத்தவும், என்னை எதிர்த்து பேசுற அளவுக்கு உனக்கு திமிரேறி போயிடுச்சான்னு சொல்லி வழக்கம் போல நம்ம ஹீரோயினோட விருப்பம் இல்லாம ஹராஸ் பண்றான். கட் பண்ணா மிஸ்டர் கு தன்னோட சிஸ்டரான குயினுக்கு மேரேஜ் கிஃப்டா பிரசன்ட் பண்ண அந்த பெரிய லக்ஸூரியஸான வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. என்னதான் இவங்க 2 பேரும் கூட பிறந்த அண்ணன் தங்கச்சியா இல்லைனாலும் அவங்க மேல இருக்கிற பாசத்துல மிஸ்டர் ஜி மாதிரி ஒரு சாதாரண எம்ப்ளாயியை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறது பிடிக்காம அவங்க ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே எதிர்த்து நிற்கும் போது கூட மிஸ்டர் கு குயினுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்து அவங்க ஆசைப்பட்ட பையன் கூட மேரேஜ் பண்ணி வச்சு இந்த வீட்டை வெட்டிங் கிஃப்டா பிரசன்ட் பண்ணியிருப்பாரு. இப்போ இதெல்லாம் நினைச்சு பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா நம்ம ஹீரோயின் வரவும் டென்ஷன் ஆகிடுற நான்சி, நீ எதுக்காக இங்க வந்தன்னு கேட்க மிஸ்டர் கு முறைக்கவும் அமைதியாகிடுறா. ஒன்னும் இல்ல, இந்த வழியா போனேன், அப்போ உங்க கார் நின்றுது, அதான் மிஸ்டர் குவை பார்க்க வந்தேன்னு சொல்ல, இன்னைக்கு உங்களை மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நாளைக்கு ஒரு முக்கியமான பார்ட்டி இருக்கு, ஸோ நீங்க கண்டிப்பா வந்துருங்கன்னு மிஸ்டர் கு இன்வைட் பண்ண, ஓகே நான் ஷோரா வரேன்ட்டு ஹீரோயின் போயிடுறா. ஆனா என்ன, ஹீரோயின் மிஸ்டர் கு கிட்ட பேசின விஷயம் ஹீரோக்கு தெரிய வந்ததுமே ரொம்ப கோவப்பட்டு வழக்கம் போல கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். தேவையில்லாம என்ன சந்தேகப்படாதீங்க, ஒன்ஸ் நான் நான்சியை பழி வாங்கிட்டா அதுக்கப்புறம் கண்டிப்பா மிஸ்டர் கு கிட்ட பேசவே மாட்டேன்னு ஹீரோயின் சொல்ல, சரி எதை வச்சு நீ மிஸ்டர் கு மூலமா நான்சியை பழி வாங்க போறேன்னு ஹீரோ கேட்கும்போது, சின்ன வயசுல இருந்தே நான்சிக்கு அவர் மேல பயங்கரமான க்ரஷ் இருக்கு. ஸோ நான் அவர் கூட க்ளோஸா பழகுறது பிடிக்காம என்னை காலி பண்ண அவ எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவா. ஸோ அப்ப கரெக்டா நான் அவளை டேக்கிள் பண்ணி காலி பண்ணிடுவேன்னு ஹீரோயின் சொல்லவும், பிளான்லாம் பயங்கரமா தான் இருக்கு, பட் எதுக்கும் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. ஆமா, நீ நான்சியை பத்தி தெரிஞ்சுக்க அவ பேக்ரவுண்ட் எல்லாம் விசாரிச்சேன்னு நான் கேள்விப்பட்டேன். என்ன, அவ அம்மா அப்பாவை பத்தி உன்னால எதுவுமே தெரிஞ்சுக்க முடியலையான்னு ஹீரோ கேட்க, ஆமா உங்களுக்கு அவளோட பேரண்ட்ஸை பத்தி ஏதாவது தெரியுமான்னு ஹீரோயின் கேட்கும்போது, பல வருஷங்களுக்கு முன்ன சூதாட்டத்துக்கு அடிமையான நான்சியோட அப்பா ஊரை சுத்தி கடன் வாங்கிட்டு அந்த காசை திரும்ப தர முடியாம நைட்டோட நைட்டா தன்னோட ஃபேமிலியை கூட்டிட்டு யாருக்கும் தெரியாம இந்த ஊரை விட்டே எஸ்கேப் ஆகிட்டாரு. ஸோ திரும்ப நம்ம ஊருக்கு வந்த நான்சி தன்னோட பேரு அடையாளத்தெல்லாம் மாத்திட்டு புது வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கா. ஆனா அவளோட பேரண்ட்ஸ் இன்னும் நம்ம ஊருக்கு திரும்ப வரல. முக்கியமா நான்சி இப்ப எங்க இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்காங்கிற எதுவுமே தெரியாம அவளை நாடு ஃபுல்லா தேடிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நான் உனக்கு உதவி பண்றதுக்காக தான் என்னோட ஆளுங்களை விட்டு கண்டுபிடிக்க சொன்னேன்னு சொல்லி நான்சியோட அம்மா அப்பா இப்ப எங்க இருக்காங்கிற எல்லா டீடைல்ஸையுமே ஹீரோயின் கிட்ட ஹீரோ சொல்லிடுறான். அப்புறம் என்ன, ஹீரோயின் மறைமுகமா நான்சியோட பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவும் அவங்க இவளை தேடிக்கிட்டு பாருக்கே வந்துடுறாங்க. ரொம்ப பயந்து போயிடுறாவ, தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஓடுறா. பட் அவங்க விடாம லாக் பண்ணி, இத்தனை நாளா உன்னை பார்க்காம நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம், நீ ஏன் இவ்வளோ இழைச்சி போயிட்ட, சரியா சாப்பிடுறது இல்லையா, அம்மா அப்பாவை பார்க்க வரணும்னு உனக்கு ஏன் மனசு துடிக்கல, பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்லுவாங்களே அதுக்கு அர்த்தம் இதுதானான்னு கேட்டு பயங்கர கிரிஞ்சா பேசவும், உங்க நடிப்பு பார்த்து ஏமாறுற ஆளு நான் இல்ல, இப்ப என்ன காரணத்துக்காக என்ன தேடி வந்திருக்கீங்கன்னு நான்சி கேட்க, உன்னோட அப்பா அம்மாவை பத்தி கொஞ்சம் கூட கேர் பண்ணாம எப்படி உன்னால மட்டும் இந்த மாதிரி ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ முடியுது, உன்னை பெத்து வளர்த்து படிக்க வச்சு இவ்வளோ பெரிய இடத்துக்கு கொண்டுட்டு வர நாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம், அந்த நன்றிலாம் உனக்கு கொஞ்சம் கூட இல்லையான்னு கேட்டு அவ ஹேண்ட்பேக்கை பிடுங்கி அதுல ஏதாவது காசு இருக்கான்னு தேடுறாங்க. ரொம்ப டென்ஷன் ஆகிடுற நான்சி, நீங்க எதிர்பார்க்கறது எதுவுமே என்கிட்ட இல்ல, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து வெளியில வந்துடுறா. ஆனா அவளோட பேரண்ட்ஸ் நிஜமாவே ரொம்ப மோசமானவங்க. அந்த மொத்த பாரையும் சுத்தி முத்தி பார்த்துட்டு, எப்படியும் இது $5 மில்லியன் தேரும், நான் வாங்கி வச்சிருக்க கடன் எல்லாத்தையும் இதை வித்து நாம அடைச்சிடலான்னு தப்பு கணக்கு போட்டு தாறுமாறா குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பாவம் அவங்கள ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாத நம்ம நான்சி பாருக்கே போகாம வெளியில உட்காந்து நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கா. இதை பாக்குற நம்ம ஹீரோயினுக்கு சிரிப்பு வருது, அதே நேரம் வருத்தமாவுமே இருக்கு. தென் வேற வழி இல்லாம நம்ம நான்சி பார்க்குள்ள போனதுமே அவங்க அம்மா அப்பா லாக் பண்ணி, நீ இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கிறத பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதே நேரம் உன்னை பெத்த கடனுக்காக எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணேன்னு கேட்க, நீங்க எதிர்பார்க்குற மாதிரி என்கிட்ட காசு எதுவும் இல்லைன்னு நான்சி சொல்லவும், நீ எங்களுக்கு காசு கொடுத்து தான் உதவி பண்ணணும்னு இல்ல, நாங்க சொல்ற ஒரு விஐபி கூட உட்காந்து டின்னர் சாப்பிட்டா மட்டும் போதும்னு பேரண்ட்ஸ் சொல்லவும், அவ்வளோதான் நான்சி ரொம்ப டென்ஷன் ஆகி பயந்துடுறா. என்ன திரும்ப என்ன விற்க பாக்குறீங்களா, கண்டிப்பா என்னால இதை ஏத்துக்க முடியாது, சின்ன வயசுல நீங்க எனக்கு பண்ண கொடுமையெல்லாம் மறந்துட்டு இப்பதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா என் வாழ்க்கைய நல்லபடியா வாழ ஆரம்பிச்சிருக்கேன், அது பிடிக்கலையா உங்களுக்கு, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போங்கன்னு கத்த ஆரம்பிச்சிடுறா. ப்ளீஸ்மா அப்பா ஊரை சுத்தி கடன் வாங்கிட்டேன், 4 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கு, நீ அந்த விஐபி கூட ஒன்னா உட்காந்து டின்னர் சாப்பிட்டீங்கன்னா அவர் எனக்கு காசு தரேன்னு சொல்லியிருக்காரு, அதை வச்சு நான் கடன் அடைச்சிட்டு கிராமத்துக்கு போய் ஏதாவது ஆடு மாடு வாங்கி மேய்ச்சிக்கிட்டு எங்க வாழ்க்கைய பார்த்துப்போம், ப்ளீஸ் இந்த ஒரு தடவை மட்டும் வாமான்னு ரொம்ப கட்டாயப்படுத்துறாங்க. இவங்க கிட்டே இருந்து தப்பிக்க வேற வாய்ப்பு இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம நான்சி, இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல், இதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் என் முகத்துல முழிக்க கூடாது,
என்னை தேடி இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி கண்டிஷன் போட்டுட்டு அந்த விஐபியை மீட் பண்ண போறாங்க. அவன் யாருன்னு பார்த்தோன்னா நம்ம நான்சி டீனேஜ் பொண்ணா இருக்கும்போது அவ அழகை பார்த்து மயங்கி அவளை அடைய ஆசைப்பட்ட சென்னுங்கிற ஒரு வயசான பிசினஸ் மேன். இதே மாதிரி பல வருஷத்துக்கு முன்ன நான்சியோட பேரண்ட்ஸ் அந்த சென்கிட்ட இருந்து நிறைய காசு வாங்கிட்டு அவளை வித்திருப்பாங்க. அப்புறம் எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவன்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வந்திருப்பா. பட் இப்ப திரும்ப அவன்கிட்ட தான் தன்னை விற்க போறாங்கன்னு தெரிஞ்சதுமே நான்சியால ஏத்துக்க முடியல. உங்களை நம்பினது என்னோட தப்பு தான், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, எனக்கு இதுல விருப்பம் இல்ல, இப்ப எனக்கு 18 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, நான் நினைச்சா உங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அது இதுன்னு கத்தவும், ஐயோ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா, நீ நல்லா இருக்கணும் வசதியா வாழணுங்கிறதுக்காக தான் சின்ன வயசுல நான் உன்னை அந்த சென் கிட்ட விட்டேன், பட் அவன் இவ்வளோ பெரிய கொடுமைக்காரனா இருப்பான்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு, என் பொண்ணோட வாழ்க்கையை நானே அழிச்சிட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதுக்கப்புறம் அந்த மாதிரி எதுவும் நடக்க விட மாட்டேன், நீ அமைதியா இங்கேயே உட்காந்துரு, நான் போய் சென் கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லி அவங்க அப்பா வெளியில வந்ததுமே, சரி பாப்பா நீ எதை நினைச்சும் பயப்படாத, அப்பா போய் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு வந்துருவாருன்னு சொல்லி அவளுக்கு குடிக்க ஜூஸ் தராங்க. பட் அதுல மயக்க மருந்து கலந்துருக்கிறதுனால கொஞ்ச நேரத்திலேயே பாவம் நான்சி மயங்கிடுறா. அந்த சென் நான்சியை தூக்கிட்டு போய் பயங்கரமா அடிச்சு சித்திரவதை பண்றான். கேண்டில் அந்த மெழுகு ஊத்தும்ல அதெல்லாம் அவ உடம்பு ஃபுல்லா அங்கங்க ஊத்தி வைக்கிறான், அவளை அடிக்கிறான், ரொம்ப ரொம்ப கொடுமைப்படுத்துறான். இந்த சித்திரவதைகள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்கிட்டு அங்கிருந்து மீண்டு ஆஃபீஸ்க்கு வரும்போது இந்த மாதிரி நம்ம சிஇஓ மிஸ்டர் கு ஒரு பெரிய பார்ட்டி ஆர்கனைஸ் பண்றாராம். அதுக்கு மிஸ்டர் பையோட அசிஸ்டண்டான ஹீரோயினை இன்வைட் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு பார்க்க ரொம்பவே அழகா இருக்கா. மேபி நம்ம கு சாருக்கு அவ மேல க்ரஷ் இருக்கும் போலன்னு மற்ற எம்ப்ளாயிஸ்லாம் பேசிட்டு இருக்கவும், ஏற்கனவே நொந்து போய் வந்திருக்க நம்ம நான்சி இன்னும் கஷ்டப்படுறா. மிஸ்டர் கு அவளை பார்த்துட்டு, என்னாச்சு உங்களுக்கு, ஏன் முகத்திலெல்லாம் காயமா இருக்குன்னு கேட்க, நான் கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன், மற்றபடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல, எனக்கு என்னமோ நீங்க ரொம்ப சஃபர் ஆகுற மாதிரி தெரியுது, ஸோ நீங்க ரெக்கவர் ஆகுற வரைக்கும் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்கன்னு கு சொல்லிடுறாரு. பட் உண்மையை சொல்லணும்னா நாம நினைச்சிட்டு இருக்க மாதிரி மிஸ்டர் ஜியும் நான்சியும் அந்த அளவுக்கு கெட்டவங்க கிடையாது. அப்புறம் யார் இதெல்லாம் பண்ணிருப்பான்னு தானே யோசிக்கிறீங்க, அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நானே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே அவ்வளவுதான், இதோட இந்த எபிசோடுமே முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நான் உங்க எல்லாரையும் ரொம்ப சீக்கிரமா அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். Until then it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.